வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நான் வச்சிருக்கிற கார்டனில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம். இதுதான் என்னோட கார்டன். வா. இதில் கோவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு 10ஆவது கிடச்சிடுது. அதை பறிக்கிறேன். இவ்வளோ நீட்டு, நல்லா நீட்டு கோவக்காய் இது. இந்த மாதிரி ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டியாவது கிடச்சிடுது. தக்காளி காய் இருக்காப்ப, அது அந்த பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்தூரி வெண்டை இருக்குது. பெரியம்மா அதை கத்திரிக்கோல்ல பறி நான் பிடிக்கிறேன். அது மேலே இருக்குது பாரு. அதுக்கப்புறம் அந்த செடியில் ஒன்று இருக்கு பாரு. அதில் கத்திரிக்காய் ஒன்று இருக்கு பாரு. தோ தக்காளி காய் பழுத்திருக்கா, காயா இருக்கா? இந்த காயில் 2 பெரிய காயா பார்த்து. அறுவடை வந்து தக்காளி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாமந்தியும் கனகாம்பரத்தையும் பறிச்சிருவோம். அப்படி. நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இதை வந்து இந்த சாமந்தி செடி ஒரே ஒரு கிளை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். பூ கட்டுறவங்க கிட்ட ஒரு கிளை கொடுத்தாங்க. அதில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த செடி எவ்வளோ பெருசாகிடுச்சு, எவ்வளோ பூ பூத்துருக்கு. இப்போது தை மாதம் போகி பண்டிகை. இன்றைக்கி வந்து இந்த பூவை பறிச்சிடலாம் சொல்லிட்டு சாமிக்கு பறிக்க போகிறேன். இந்த சாமந்தியும் கனகாம்பரத்தையும். கனகாம்பரத்திலே வச்சேன். எல்லாம் கொஞ்சம் பூத்ததை மட்டும் பறிச்சிடலாம். இலை தான் இது, வேரே கிடையாது. வேர் இல்லாமே வந்துச்சு.
நல்ல சாமந்தி. இது வந்து பெரிய கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம். இது வந்து கட்டிங்ஸ் வேணுன்றவங்க சொல்லுங்க, நான் வந்து கட்டிங்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அது இருக்கு பாரு, கட்டிங்ஸை நான் வந்து இதில் எடுத்து வச்சு துளுக்க வச்சு கொடுப்பேன். குரியர் சார்ஜ் மட்டும் கட்டினா போதும். கனகாம்பரத்தை வெளியில் வந்து எடுத்துட்டு போனியா? இது வந்து இந்த கனகாம்பரம், சாதா கனகாம்பரம். இது வந்து என்கிட்ட 10-15 வருஷமா இருக்கு. டிசம்பர் வந்து இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த எங்க வீட்டுல காய்ச்சது இது மாதிரி எனக்கு வாரம் கிடைச்சிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு காய். இது வந்து பூவும் எனக்கு வாரம் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்க தோட்டத்துல கம்போஸ்ட் கிச்சன் வேஸ்ட்டை போட்டு ஒரு கொஞ்சோண்டு மண் போட்டு ஏதாவது ஒரு செடி நட்டிங்கன்னா இந்த மாதிரி காய் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.